أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்க போன தடவை எந்த ஆயத்து 39 Surah Jumar 19 ஆயத்து 39ல 19 39ல 19 ஒழுங்கா எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனி, ஒவ்வொரு ஆயத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபை நமக்கு எல்லா பாக்கியம் உண்டாகணும் அந்த எண்ணத்தோடு தான் உங்களோட பேசி கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் கிருபை. படி. எவன் மீது வேதனை பற்றிய வாக்கு உண்மையாகிவிட்டதோ நெருப்பில் இருக்கும் அவனை நீர் காப்பாற்றி விட முடியுமா? இப்போ ரசூல் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அவனுக்கு வேதனை நிச்சயமாகிவிட்டது, அல்லாவின் புறத்திலிருந்து வந்துவிட்டு. அவனுக்கு ஒரு காலம் நபியை அவன் பேச்சு கேட்க மாட்டான். அந்த வேதனையிலிருந்து நீ அவர்களை காப்பாற்ற முடியுமானால் ரசூலை கேட்கிறான், முடியுமா? இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுல, இதை நீங்க ஒரு நோட்டு புத்தகத்துல அல்லாஹ் ரசூலுக்கு கூறும் அறிவுரை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கூறும் அல்லது சொல்லும் அறிவுரைன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, சொல்றல்ல, உன்னால முடியுமா, உன்னால முடியாது, நீ யாரை நேசிக்கும் எல்லோரையும் நீ இஸ்லாத்து கொண்டு வர முடியாதுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் அந்த ஹெட்டிங்ல வரணும். அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ அதை பத்தி நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற, இப்படிலாம் வார்த்தை அதையெல்லாம் அந்த ஹெட்டிங்ல எழுதிட்டு வாங்க. ரசூலுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் அட்வைஸ் பண்றான் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நாமும் இதே மாதிரி நடந்துக்கணும். மக்களிடம் உபதேசம் செய்யும்போது இந்த மாதிரி விஷயத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு அறிவு கிடைக்கும். சட்ட சச்சரவு வராது. வேதனை ஏற்பட்டு தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அவனை நபியே நீர் காப்பாற்ற முடியுமா? முடியாது. அவன் என்னைக்கே தொலைஞ்சு போயிட்டான். உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு வேதனை நிச்சயமாகிவிட்டது என் புறத்திலிருந்து, உங்களால் முடியாது என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். 20 ஆனால் எவர்கள் தங்கள் இறைவனுக்கு தக்வாவுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்கான மேல் மாளிகைகள் உண்டு. ஆனால் அல்லாஹ்வுக்கு தக்வாவுடன் நடந்து கொள்கின்றார்களோ, பாருங்க. இப்ப நீங்க தக்குவான்னு என்ற ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த தக்குவா வரதெல்லாம் எழுதிட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்தேன், போன எபிசோட்ல பார்த்துட்டோம். 39ல 33 தக்குவா என்ற வார்த்தை, 92ல 5 and 6 பார்த்துட்டோம், தக்குவா வார்த்தை பார்த்துட்டோம். இப்ப இதுல தக்குவான்னு வார்த்தை வருது. இப்ப இதெல்லாம் தக்குவா என்ற வார்த்தை எழுதிக்கிட்டே வாங்க. எவர் அல்லாஹ் தக்குவாவுடன் வாழ்கின்றார்களோ அவருக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனை புறக்கணித்தவனுக்குள்ள கூலியும், அல்லாஹ்வுக்கு பயந்து தக்குவா நடக்க கொண்டவனுக்கு ஒரு கூலியும் அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்தில் சொல்லிவிட்டான். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். இதுவே அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாற மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற மாட்டான். சொன்னதுதான். நீங்க ஒழுங்கா நடந்து கொண்டால் அவன் சொன்னதுதான். 21 நீர் பார்க்கவில்லையா, அல்லாஹ் வானத்தில் இருந்து நீரை இறக்கி அதனை பூமியில் ஊற்றுகளில் ஓட செய்கிறார். அதன் பின் அதை கொண்டு வெவ்வேறு நிறங்களை உடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறார். அப்பால் அது உலர்ந்து மஞ்சள் நிறம் அடைவதையும் நீர் பார்க்கிறீர்.
இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம். ரசூலையும் பாருங்க, பார்க்குறீங்களா? எப்படி மழையை கொண்டு வர்றேன், அதன் மூலமாக எப்படி பயிர்ப்பூண்டுகள் விளைச்சல்கள் உண்டாயின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் காஞ்சி மஞ்சனித்து மஞ்சளா போவதை காய்கி ஒண்ணுமில்லாம குப்பை கூலங்களாக மாறுகின்றன என்பதை நீ கவனிக்கவில்லையா? பின்னர் அதை கூலமாக செய்து விடுகிறான். நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு ஜிகேர் இருக்கிறது. இப்போ இதில் அறிவுடையோருக்கு, அப்ப இத டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு வாழ்க்கையில. இது என்னைக்காவது நம்ம பார்த்து சிந்தனை செய்து என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? கடையில் பார்க்க அரிசி வாங்கணும் சாப்பிட்றோம், காய்கறி வாங்க சாப்பிட்றோம், எது போயிட்டு இருக்கு, இது எப்படி உண்டாகுது, யார் இதை உற்பத்தி செய்கின்றான், இது மனிதர்களுக்காக உற்பத்தி படுகிறது, இவ்வளவு தூரம் மனிதனுக்கு தேவை எல்லாவற்றையும் அவன் படைத்திருக்கின்றான் ஒரு பசியை கொடுத்து. அந்த பசியிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு எண்ண முடியாத உணவு வகைகளை அவன் படைத்திருக்கின்றான. இது எப்படி யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை சிறிது சிந்தித்து பார்த்தானா? இப்ப முதல் மனிதன் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அப்ப எல்லா வகை உணவுகளும், உயிர் பிராணிகளையும் சாப்பிடுறோம், பயிர் பச்சைகளையும் சாப்பிடுகின்றோம், பறவைகளையும் சாப்பிடுகின்றோம். முதல் பறவை எங்கிருந்து வந்தது? முதல் மிருகம் ஏதோ இருக்கிறது, ஆடோ மாடோ எதுவோ, அது எப்படி ஏற்பட்டது? அதை படைத்து முதல் என்ன இருந்தாலும் ஒரு மூத்த முதல் ஒன்று இருக்கும், அது எப்படி உருவாகியது, யார் படைத்தது? அப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்க நீங்க? யாரால் படைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லாதான் மனிதர்களுக்காக படைச்சிருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அல்ல எந்த சொந்தம் இல்லை. இதை அவர்கள் சிந்தித்து ஜிக்ரு செய்ய வேண்டாமா? உண்மை எப்படி நிலவரம், எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஜிக்ரு செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான். ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறோம்னா, எழுதி கொள்ளுங்கள், தவறு இல்லாமல் எழுதி கொள்ளுங்கள். ஒழுங்கான பதிலை நீங்கள் தர வேண்டும். இதுக்கு பொது அறிவு, காமன் சென்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, அதை வச்சே நீங்க கண்டுபிடித்து விடலாம். கேள்வி கேட்க, பறவைகள், நல்லா புரிஞ்சுங்க, பறவைகள் எவ்வாறு உண்டாகின்றன? தெரியும், முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வந்துன்னு சொல்லுவீங்க. பறவைகள் எவ்வாறு உண்டாகின்றன? நான் முதல் பறவை கேட்கல, இன்னைக்கு வரையும் நடக்கிற கூட்டமாக பறவைகள் பார்க்குறீங்கல்ல, அந்த பறவைகள் எவ்வாறு உண்டாகின்றன? அது பெரிய விஷயம் இல்லை. முட்டை போட்டு குஞ்சு பொறித்து வருகின்றன என்று சொல்லுவீர்கள், சரிதான், தப்பு கிடையாது. அது எவ்வாறு மறைகின்றன, எவ்வாறு மரணம் அடைகின்றன? பறவைகள் எவ்வாறு மரணம் அடைகின்றன? யாராவது பதில் சொல்ல முடியுமா? எவ்வாறு பிறந்து படைக்கப்படுது? என்ன தம்பி? வானத்திலிருந்து காற்றுல படைக்கப்படுது, அந்த காற்றிலேயே அது மறையுது. காற்றிலிருந்து படைக்கப்படுகின்றது, அப்புறம் அது காற்றிலேயே அது மறையும் செய்யுது. காற்றிலேயே மறையும் செய்யுது. இதுக்கு ஆதாரம் சரி, பரவாயில்ல, சொன்ன தப்பு கிடையாது. எப்படி மரணம் அடைகின்றது இந்த பறவைகள்? இதுவரை யாரும் யோசிச்சு பார்த்தே கிடையாது. சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. நசீர் சொன்னது சரிதான், தப்பு கிடையாது.
இப்பொழுது எல்லா குருவிகளும் பறவைகளும் மரத்தில்தான் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து மரங்களிலே வாழ்கின்றன. இரவு நேரத்தில் அந்த கூட்டில் அடைந்து தூங்குகின்றன. விடிந்ததும் வெளியே வருகின்றன, பறக்கின்றன சாப்பாட்டுக்கு. இப்போ அவ்வளவு மரங்களிலே கொச்ச 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 கோடிக்கணக்கான குருவிகள் வாழ்கின்றன. என்னைக்காவது நீங்க இந்த மரத்திலிருந்து ஒரு 10 குருவிகள் இறந்து வந்து கீழே கிடக்குது, அந்த மரத்திலிருந்து ஒரு 20 குருவிகள், இந்த மரத்திலிருந்து ஒரு 50 குருவிகள் என்னைக்காவது எவனாவது பார்த்து கண்டெடுத்து குப்பை கூட்டுற மாதிரி இந்த இறந்து போன குருவிகளை கூட்டிருப்பதாக நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நல்லா பார்த்துக்கிறங்க. எவ்வளவு குப்பை விழுவுது, இலைகள் விழுவுது, பழங்கள் விழுவுது. என்னைக்காவது குருவி இறந்து போய் செத்து போய் சரி அங்கேருந்து கீழே விழுந்து பார்த்துருக்கீங்களா? இந்தந்த மரத்திலிருந்து இத்தனை குருவி விழுந்து கிடந்தன நியூஸ் போட்டிருப்பாங்க. நிச்சயம் வந்துச்சா போட்டிருப்பாங்க. அது தப்பே கிடையாது. ஒருத்தங்க கூட ஒரு குருவிய இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகள் இந்த எல்லா மரங்களையும் வாழ்கின்றனவே, இறந்ததாக அல்லது அங்கிருந்து கெட்டு விழுந்ததாக எந்த நியூஸ் வரலையே அப்படின்னு என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றத. இவனுடைய படைப்பை நீங்க என்னைக்கு சிந்திக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த படைப்பாளன், இந்த கிரியேட்டரை நீங்க சந்திக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நான் சொல்லு அனைத்தும் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்து அதன்படி என்னுடைய எண்ணங்களையும் சிந்திக்கக்கூடிய விஷயங்களையும் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புது கேள்வியா இருக்குது. எப்படி மறைகின்றன? கொஞ்சம் உதாரணத்துக்காக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. அந்த முட்டை போட்டு குஞ்சு வெளியே வந்து அது பறவை ரெக்கையெல்லாம் வந்து பறக்கிறதுக்கு எத்தனை நேரம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்படி வந்து கொச்ச 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 கூட்டம் வரல, கூட்டம் வரல. வேண்டிய உங்களுக்காக வேண்டிய பறவைகளை அவன் அள்ளி தருகின்றான். வானத்திலிருந்து அள்ளி தருகின்றான் உங்களுடைய அதற்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது இந்த மரத்திலிருந்து ஒரு 50 குருவிகள் இறந்து கிடந்தன, கீழே கிடந்தன. டெய்லி அள்ள வேண்டிய கூட்டி அள்ள வேண்டியா இருக்குது? இல்லை. அவை வானத்தில் பிறக்கின்றன, வானத்தில் மறைகின்றன, மரணம் அடைகின்றன. இதுவே உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இன்றுதான் நீங்கள் கேள்விப்படுகின்றீர்கள். அதற்காக சொல்றேன், படைச்ச படைப்பை என்னைக்கு நீங்க சிந்தனை செய்றீங்களோ அன்னைக்குதான் குர்ஆன் புரியும். ஒரு நெல், ஒரு அரிசி. இந்த அரிசி எப்படி உண்டாகின்றது? இந்த அரிசிக்குள்ள சக்தியை வைத்து இந்த மனிதன் வாழ்வதற்கு சின்ன ஒரு மேல்மணி ஒரு அரிசியை வச்சு அதுல சக்தியை வச்சு படைச்சு சாப்பிடு, உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க, தேத்திக்க, ஆரோக்கியம் வச்சுக்க தர்றானு. இது எப்படி உண்டாகுது? யார் உண்டாக்குறது? அதுக்குள்ள சக்தி யார் வைக்கிறது? எந்த சக்தி இந்த சக்தி அரிசிக்குள் வைக்கிறது? இந்த மாதிரி நீங்க நல்ல விஷயங்களை சிந்திச்சு போகும்பொழுது டைம் போறதே தெரியாது தம்பி. இரவா பகலா என்று அறிய முடியாது தம்பி. என் மாதமா கணக்கா வருஷமா கண்டுபிடிக்காது தம்பி. இதற்காக மாதத்துக்கு நம்பரும் கிடையாது, மாதத்துக்கு நம்பர் இருக்கு, மாதத்துக்கு பேரே கிடையாது தம்பி. யோசிப்பாங்க தம்பி. நீ அல்லாவையும் அவன் குர்ஆனை சிந்திச்சுட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஏது பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம், இதுதான் அல்லாஹ் எந்த மாசத்துக்கு பேர் வைக்கல? சில விஷயங்களுக்காக நாட்கள் தேவைப்படுது, சில விஷயங்களுக்காக மாதங்கள் தேவைப்படுது.
இரவு பகல் தேவைப்படுது. நீங்க எப்படியெல்லாம் சிந்திக்கணும்னு பாருங்க. உங்க அறிவு எப்படிப்பட்ட அறிவு எல்லாம் வச்சு படைச்சுக்கன்னு பாருங்க. சொல்லாம சொல்றான்னு இது யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க பாருப்பா, வானத்துல தான் பறக்குது, நான் தான் உண்டாக்குறேன், வானத்துல மறைய வைக்கிறேன், இப்படியா சொல்றான்னு? உனக்கு அறிவு இருக்குது, கொஞ்சம் உற்று நோக்கினால், என்னோட படைப்பை உற்று நோக்கினால் நீ விஷயத்தை புரிஞ்சுக்கிறியப்பா. ஏன்ப்பா இந்த மாதிரி செட்டப் பறவைகளுக்கு? எவ்வளவு உண்மை இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. அப்ப எவ்வளவு சிந்தனை செய்ய வேண்டியிருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. நான் சொன்ன அவசியம் இல்லை, நீ என்னுடைய பிரதிநிதி, நீ கண்டுபிடிச்சிருவேன்னு கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க. நீ நாடினால், கண்டுபிடிக்கிறதுக்காக முழு முயற்சி செய்தால் நான் வர்றேன் உதவி செய்யறதுக்கு. இதான் ஆன்சர் நான் சொல்றேன் உனக்கு என்று அல்லாஹ் சொல்றான் நமக்கு. இப்போ ஒரு புது உண்மைய நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க. இது எப்படி வானத்திலேயே கரையுது, மறையுது, மரணம் அடையுது? இதுக்குள்ள ஆயத்து என்ன? நான் சும்மா பேசிடல. இது காமன் சென்ஸை யூஸ் பண்ணா இப்படிதான் ஆகுது. ஆமா, எங்க சாகுது? உண்மையான கேள்விதான். பொண்ணு மரத்துல ஒரு குருவிய செத்து கிடக்கலையே. ஏதோ அடிபட்டு மிதிப்பட்டு மனுஷன் அடிச்சு செத்து தவிர மற்றபடி இயற்கையா இறந்து கீழே விழுந்த பேச்சு கிடையாதப்பா. இதுக்கு ஆயத்து இருக்கு, குரான் ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்தை கண்டுபிடிக்க, அந்த ஆயத்தை கண்டுபிடிச்சு விளக்கத்தையும் சொல்லணும். அந்த ஆயத்துக்கு உண்டான ஆதாரம் உதாரணம் இருக்குது, அதையும் சொல்லணும். பெரிய கேள்வி, பிக் கொஸ்டின். உங்களோட அறிவு சாதாரண அறிவு கிடையாது, நான் சொல்லவும் கூடாது. உங்கள்கிட்ட அந்த அறிவு இருக்குது. அறிவை தூண்டி கொண்டிருக்கின்றேன் நான் உங்களுக்கு. இதான் குரான் ஓதுற முறை. இதுல எதுக்கு மதம் ஜாதிக்கு சொல்லுங்க? சமயம், மதம், ஜாதி, ரிலிஜன் அவசியம்? இதெல்லாம் தேவையான பேச்சா? இது உபயோகமற்ற பேச்சு, எந்த அர்த்தம் இல்லாத, எந்த ஒரு உபயோகம் இல்லாத பேச்சுப்பா. அது மதம் 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 எது சொல்லுங்க? இஸ்லாமிய மதம் அது? இவ்வளவு விஷயம் உள்ள அடங்கி இருக்குது. படைப்பு சொல்றேன். படைப்புக்கு மதமா தேவை? யோசிச்சு பாருங்களேன். நீங்க இதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லணும். லா தஹுஸுஹு சினத்துன் வலா நௌம்னு போன பயம் கேட்டு அதுக்கும் பதில் சொல்லணும். அவன் நித்திய நிலையானவன், அவன் சிறு உறக்கமோ தூக்கமோ பிடிக்காது. இதுக்கு அர்த்தம் அதே தான், நீனு அதே பொசிஷன் தான் நின்று இருக்கிறேன்னு சொன்ன. அதுக்கும் பதில் சொல்லணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓதுங்க. ஓதுற முறைய ஒழுங்கா திறமையா கொண்டு வாங்க. ஓதுற முறைய அப்பதான் புரியும். சரி, படிக்குமா? அடுத்தது 22. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய ஜிக்கிரை விட்டும் விலகி எவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இப்போ இஸ்லாத்துல நுழைந்தவன் அல்லாஹ்வின் ஒளியில் இருக்கின்றான். இஸ்லாத்துல செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சற்று முன் கூறினேன். இதோ அல்லாஹ்வே சொல்லியிருக்கின்றான் ஒரு விஷயத்தை பற்றி. இந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு, இஸ்லாம் நுழைஞ்சாச்சு, செய்ய வேண்டிய காரியத்துக்கு முக்கியமான வேலை ஜிக்ர். இஸ்லாத்தில் நுழைந்த பின்னர் ஜிக்ரு உதயமாகின்றது. உங்களை மேலும் மேலும் கடைசியில் எங்கே கொண்டு செல்வதற்கு? நீங்க முஸ்லீமாக ஆவதற்கு. முஸ்லீம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது சொல்லிடுறேன்.
இஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நுழையத்துக்கே பெரும்பாடுபட வேண்டியிருக்கின்றது. இன்னும் யார் இஸ்லாத்தில் நுழையவில்லை. நான் யார் இஸ்லாத்தில் நுழைய வைத்து விட்டேனோ அவன் என்னுடைய ஒளியில் பிரகாசத்தில் என்னுடைய நூர் அதில் இருக்கின்றான். எவன் ஜிக்ர் செய்யவில்லையோ, இனிமேதான் உங்களுக்கு குர்ஆன் முழுவதும் கற்றுத்தரப்படுகின்றது. அல்லாவை மேலும் மேலும் மேல் நெருங்கி நெருங்கி, யார் அல்லாஹ் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, மாலிக் என்றால் என்ன, நாயன் என்றால் அறிவதற்கு இஸ்லாம் தேவைப்படுகிறது. இதன் மூலமா தான் அலம் சூரா சொல்ற முதல் 3 ஆயத்தை நீங்க செயல்படுத்த போறீங்க. உண்மை 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 நிலைப்படுத்த போறீங்க. எது உழைஞ்ச போறதான் இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. எவன் ஜிக்ர் செய்யவில்லையோ கடினமான வேதனை. ஜிக்ர் அடைவதற்கு இஸ்லாத்து நுழையணும். இஸ்லாத்து நுழைஞ்சாதான் ஜிக்ர் செய்ய முடியும். எப்படி போகுது பாருங்க குர்ஆன். இதை ஓதுவதற்கு உங்களுக்கு வழிகாட்டி ஆளுங்க தேவைப்படுது. உங்களுக்கு எவன்கிட்ட போய் கேட்கணுமா நீங்க? எவனா எழுதி வச்ச புத்தகத்தை படிக்கணுமா நீங்க? அவ்வளவு அல்லாட்ட கேட்க விட்டுட்டு மனுஷனை கேட்க போறீங்க. எவனுக்கு ஒண்ணுமே தெரியாத அவன் எப்படி எல்லாருக்கும் பதில் சொல்லுவான்? இவன்கிட்ட போய் கேளுங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க போறீங்க. எவ்வளவு தப்பான காரியம் அது. எவனுக்கு ஒண்ணும் தெரியாத போய் இதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஆலிம்சா என்ன கேட்க தப்பான காரியம் அது. சரி படி. இப்போ அஃபமன் ஷரஹல்லாஹ் சத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி. இந்த நூர்ல எப்பொழுது நாம் நுழைவது? அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய ஒளியில் எப்பொழுது உள்ளே நுழைய போறோமோ தெரியாது. படி, அடுத்த படி. 23. அல்லாஹ் மிக அழகான செய்திகளை வேதமாக இறக்கி அருளினான். படி. இதில் முத்தஷாபியா இருக்கின்றன, திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் இவற்றை கேட்கும் போது சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் ஜிக்ரினால் பிரகாசம் அடைகின்றன. இதுவே அல்லாஹ்வின் வழியாகும். 23. இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் தன் வழியில் செலுத்துகிறான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவன் நேர் வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தன் எப்படி ஜிக்ரை அடைகின்றான், எந்த வழியில் அடைகின்றான் என்ற விஷயம் இந்த 23வது ஆயத்தை 23வது ஆயத்தில் இருக்குது. இத நான் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள விதத்துல சொல்லணும். சும்மா அறகுறையா பேசி விட்டுறக்கூடாது. அவ்வளவு குர்ஆன்லேருந்தே எடுத்துங்க சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆன்ல ஆதாரம் எடுத்து காட்டி பேசணும். சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட குர்ஆன் இது. அல்லாஹ்விடம் நான் இதுதான் கேட்டுட்டு இருக்கிறேன். அல்லாஹ்விடம் கேட்கறது இது ஒன்னே ஒண்ணுதான், ஞானத்தை கற்றுத்தா. ரப்பி ஜித்னி இல்மன், ரப்பி ஜித்னி இல்மன், ரப்பி ஹப்லி ஹுக்மன், ரப்பி ஹப்லி ஹுக்மன். இதேதான் எப்போதும் துவா போயிட்டு இருக்குது. நீங்களும் இதே வழியில் நில்லுங்க. இது என்ன இந்த விஷயம்? 22வே ஒன்றும் புரியாது. 22வது ஆயத்தை சுத்தமா ஒன்றும் புரியாது. அதை அடைகிறதுக்கு, அது விஷயம் புரியறதுக்கு 23 தேவைப்படுது. இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் என்று உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹ் அடுத்த எபிசோடில் இதை பற்றி நாம் பேசுவோம். இப்போ 23 நீங்க ஒழுங்கா படிக்கணும். சொல்லப்பட்ட விஷயத்தை எழுதி காட்டணும்.
இந்த ஆயத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது, இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் இருக்கும், இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் இருக்கும், இப்படிதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் விளக்கம் இருக்குது. நீங்கள் இப்போத்தையும் எழுத ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு? இந்த 2039 23க்கு இப்போமே எழுத ஆரம்பிச்சு எழுதி போஸ்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். சும்மா இருக்கக்கூடாது. இப்போ வேலை வந்துருச்சு, நீங்கள் எழுதி அனைவரும் எழுதி காட்டுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹி. அல்லாஹ்வின் கிருபை கொண்டு அடுத்த ஆயத்தில் இதை தொடர்வோம். அதுவரை ஓதிக்கொண்டே வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்பனல்லாஹ்.